வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. துரைமுருகனை வாசலிலேயே அனுப்பிவிட்ட மு.க.ஸ்டாலின். துரைமுருகன் மனம் நொந்துவிட்டது. கட்சியிலிருந்து தானாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. துரைமுருகனின் கதை முடிந்துவிட்டதா? ஏனென்றால் நேற்று திமுகவின் தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. அதில் மு.க.ஸ்டாலின், கனிமொழி முன்பாகவே வந்துவிட்டனர். கனிமொழியும் பேச தொடங்கிவிட்டார். ஆனால் காலதாமதமாக 1 மணி நேரத்திற்கு பிறகு துரைமுருகன் அந்த இடத்திற்கு வந்துள்ளார். ஆனால் அவரை வரவேற்பதற்கு கூட வாசலில் யாருமே இல்லை. மேடைக்கு அருகாமையில் செல்லும்போது கூட மு.க.ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனை பார்த்தும் பார்க்காமல் இருந்துள்ளார். இதனால் கடுமையான அப்செட்டான துரைமுருகன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டிற்கு கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். மேலும் அண்ணா அவர்களது காலத்தில் இருந்து உதயநிதி அவர்களது காலம் வரை பயணித்து வருகின்ற துரைமுருகனுக்கு ஓய்வு தேவை. அவர் வயது மூப்பின் காரணமாக இருக்கிறார். அவர் தேர்தலுக்கு முன்பாகவே காட்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டாம், துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் திமுகவின் ஆலோசகராகவே இருக்கலாம், மூத்த நிர்வாகியாகவே இருக்கலாம் என்று திமுகவின் தலைமை எவ்வளவோ கூறியது. ஆனால் துரைமுருகன் அதை கேட்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக துரைமுருகன் அவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நேற்று அறிவாலயத்தில் நடந்த துரைமுருகன் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் வாசலிலேயே திரும்பி சென்று விட்டார் துரைமுருகன் அவர்கள். வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய துரைமுருகனை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அவர் தானாக ராஜினாமா செய்வார் என்றும் கூறப்படுகிறது. திமுக ஏற்கனவே இளம் தலைமுறையினர்களுக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் வழங்க வேண்டும், வயதானவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் தலைமை முன்வைத்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் திமுக செய்து வருகிறது. உயர்மட்ட குழுவை தமிழகம் முழுவதும் அனுப்பி 38 பேர் கொண்ட உயர்மட்ட குழு கொடுத்த அந்த ஆதாரங்களை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். அதில் மாஜி அமைச்சர்கள் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்க்காமல் இருந்துள்ளார்களாம். எம்எல்ஏக்களும் மக்கள் தொகுதிகளுக்கு சென்று அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யாமல் இருந்துள்ளார்களாம். தொகுதி பங்கீட்டு நிதியே முழுமையாக பல தொகுதிகளில் முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், மாஜி அமைச்சர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் இருந்து பிரச்சாரங்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக திமுக செய்யவில்லை. நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனால் கூட்டணி கட்சிகளும் தோல்விகளை தழுவியுள்ளன என்ற குற்றச்சாட்டுகளும் திமுகவின் தலைமைக்கு வந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? அனைவரையும் தூக்கிவிட்டு புதியவர்களை நியமிக்க வேண்டும். அதுவும் இளம் தலைமுறையினர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் உதயநிதி அவர்களை திமுகவின் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கு சரியாக அமையும் என்று கோபாலபுர குடும்பம் முடிவெடுத்துள்ளது. ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உதயநிதி அவர்களுக்கே சரியாக அரசியல் தெரியவில்லை. சட்டமன்றத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை தான் பேசுகிறார். இவர் முதல்வர் விஜய் அவர்களை குறை கூறுகிறார். மேலும் முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாமா வேண்டாமா என்ற அந்த ஓட்டு எண்ணக்கூடிய நாளிலேயே சனாதானத்தை பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனையை தேடி சென்று வாங்கியுள்ளார் உதயநிதி. இது குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும், இதனால்தான் குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் விழவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் அனைத்து மத கொண்டாட்ட நிகழ்ச்சிகளிலும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் ஒரு சில மதங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது திமுக செய்கின்ற தவறு.
என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு ஊழியர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடம் பணங்களை பெற்று இடமாற்றங்கள் செய்வது நேரு உள்ளிட்ட மாஜி அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது, வாங்கலாம். அதற்கான தகுதி தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. ஆனால் அந்த 5 லட்சம் கோடி பணமும் முழுவதுமாக தமிழக மக்களுக்கு செலவு செய்யப்பட்டதா என்பதுதான் இங்கு கேள்வி. துரைமுருகன் மணல் கொள்ளையின் மாஃபியா தலைவனுடன் தொடர்பு கொண்டு பல மோசடிகளை செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் தமிழக மக்களிடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏன் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படி நடக்காது. ஆளும் கட்சியின் அமைச்சர்களையே 15 மாதங்கள் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். அப்பொழுது கூட அடிப்படை ஏற்பாடுகளை கூட திமுகவின் தலைமை செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவரது அமைச்சர் பதவியையும் பறிக்கவில்லை. சுமார் 3 மாதங்கள் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சருக்கான சம்பளத்தையும் அவர் பெற்றார். எந்த ஒரு பணியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. இந்த அமைச்சருக்கான சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் மக்களின் வரிப்பணம்தான். அது ஏன் தேவையில்லாமல் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக அப்பொழுது இருந்த எடப்பாடி கடுமையாக விமர்சனம் செய்ததும் திமுகவின் தோல்வியிற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. அப்பொழுது உதயநிதி அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கத்தானே போகிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் அவர்களது கட்சிக்காக சுயநலத்திற்காக பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருப்பதற்கு தகுதியில்லை என்று கூறக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். திமுக இனி வருங்காலத்தில் தோல்வியடையுமா வெற்றியடையுமா என்பதை நாம் அறிவதற்கு நடைபெறக்கூடிய சட்டமன்ற 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 3 அல்லது 4 ஏன் 2லாவது வெற்றியடைய வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த 5 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தால் அடுத்த 25 ஆண்டுகள் திமுக தான் 3வது இடத்திற்கு வரும். 2வது இடத்திற்கு அதிமுக, முதலிடத்தில் தவேக இருக்கும் என்ற இரகசிய தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக பல மாற்றங்களை செய்து வருகிறது. அதில் குறிப்பாக மூத்த நிர்வாகிகளையும் மிக பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. தமிழக அரசியலில் மிக பெரிய அளவிலான ஒரு முன்னெச்சரிக்கையாக திமுக கையெடுத்திருப்பது மகளிர்கள், இளைஞர்களைத்தான். இவர்களது வாக்குகள்தான் விஜய் அவர்களது பக்கம் சென்றுள்ளதாக உளவுத்துறை சொன்ன அந்த ரிப்போர்ட்டை பார்த்து மீண்டும் இளைஞர்களையும் பெண்களையும் திமுகவில் அதிகமாக இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மக்களுக்கு உண்மையாகவும் உங்களது பதவியை வைத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருந்தாலும் திமுக வெற்றியடைந்திருக்கும். ஆனால் செய்தது எல்லாமே ஊழல், வழக்கும் விசாரணையே அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். அப்பொழுது நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினால் மற்ற மாஜி அமைச்சர்களும் சிக்குவார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.